அரசியல்ல கண்ணியம் காக்கணும்ன்றதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. எந்த தொழில் சார்ந்த விமர்சனங்களை தவிர்க்கணும்ன்றது மாறு. ஆனா என்னன்னா, அவர் களத்துல இருந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறப்ப இந்த போராட்டமே நாடகம்ன்றதுக்கு அவர் எதிர்வினை ஆற்றதா அதை புரிஞ்சுக்க முடியாதா? இத நாடகம் எதிர்வினை யாருக்காக காப்பாத்துறதுக்காக இல்ல எதிர்வினை ஆற்றுறதுல யாருக்கும் எந்த வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எதிர்வினை ஆற்ற வேண்டும், ஆனால் அது நாகரீகமான முறையில அந்த எதிர்வினை என்பது இருக்க வேண்டும் இல்லையா? அதுதானே அரசியல். நீங்க அரசியல்ல என்ன ஸ்டாண்டர்டை நீங்க செட் பண்றீங்க அப்படின்னு அவர் என்ன கேக்குறாரு, நான் களத்துல இருக்கேன், தயவு செய்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இல்ல, நீங்க முதல்ல களத்துக்கு வாங்க. இது 30 வருஷத்துல வரல. இது விமர்சனம். அதுக்கு முன்னாடி சொன்னது தரைக்குறைவான விமர்சனம் இல்லையா? அத நம்ம பதில் சொல்லிட்டேன். we are working from every home. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நோக்கத்தை திசை திருப்புறீங்க, இந்த போராட்டத்தை திசை திருப்புறீங்க. இல்ல திமுகவுக்கு ஆதரவா செயல்படுறீங்க. இல்ல நீங்க ஒரு போராட்டத்தை நீங்க முன்னெடுக்கிறீங்க அப்படின்னும்போது அது வேற யாருமே பண்ணல, நான் மட்டும் தான் பண்றேன், மற்றவங்க எல்லாம் நான் பண்ற மாதிரி தான் அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலையில நீங்க அரசியல் பண்றீங்க. மற்றவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அரசியல் பண்ணிட்டு போட்டுமே. இப்போ உதாரணத்துக்கு அந்த அறிக்கை கொடுத்தது கூட அதுல பிஜேபி விமர்சனம் பண்ணி அறிக்கை கொடுத்ததுனால தானே இவருக்கு இந்த ரியாக்ஷன் வருது. பிஜேபியை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அது எப்படி முடியும்? நீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ், சிபிஐ எல்லாரையும் வச்சுக்கிட்டு நீங்க செய்யற அரசியல் அப்படின்றது உலகத்துக்கே தெரியுமே. போற போக்குல சூர்யா சொன்னாரு, ஒன்றிய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல ஈடி இல்ல, அது தனியான ஒரு அமைப்பு அப்படின்னாரு. அதை விட ஒரு பெரிய பொய் இருக்கவே முடியாது. ஒரு இடம் பெரிய பொய் இருக்க முடியாது. நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்தியாவுல நடந்த கடந்த காலங்கள்ல நடந்த மிகப்பெரிய பெரிய ஊழல்கள்ல யார் லாபம் அடைந்தார்களோ இல்லையோ அதுல இருந்து எல்லா லாபங்களையும் அறுவடை செய்தது பாஜக. இப்ப இந்த இடம் இது எலக்டரல் பாண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நடக்கிற அவர்கள் கொடுத்த அந்த சந்தேகம், அந்த கோணத்துல என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றீங்கன்னா, அமலாக்கத்துறை பாஜகவோட கட்டுப்பாட்டுல இருக்கு, எதிர்கட்சிகள் எல்லாம் பழி வாங்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி ஒரு விமர்சனம் இருக்கு. ஏன் அது நாடகம் சந்தேகிக்கிறாங்கன்னா, அந்த அமலாக்கத்துறை சொல்ற ஒரு கடிதம், அந்த குற்றச்சாட்டை வச்சு 1000 கோடி இவங்க ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு ஒரு பக்கம் இதை ஏத்துக்கிறது, இன்னொரு பக்கம் நான் உங்களை விமர்சிக்கிற மாதிரி விமர்சிக்கிறேன். அங்கதான் ஜென்ராம் அவர்கள் குறுக்கிட்டாங்க. ஒண்ணு அமலாக்கத்துறை பாஜக கண்ட்ரோல்ல இருக்குன்னா, இப்ப 1000 கோடி ஊழலை எந்த அடிப்படையில வச்சுக்கிட்டு விமர்சிக்கிறீங்க? ஊழல் நடந்துருச்சு 1000, அதை எப்படி எடுத்துக்க முடியும்? இல்ல நீங்க அது ஒரு ஃபைண்டிங் தான்.